விட்டமின் ஏ இருக்கு, பி6 இருக்கு, சி இருக்கு, நார்ச்சத்து இருக்கு, பொட்டாசியம் இருக்கு. நான் ஒரு பொருள் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக நெறைய சாப்பிட்றாதீங்க. அதுக்காக சாப்பிடாம இருக்காதீங்க. சூப்பர் சைட் டிஷ்ஷா இருக்குங்க. சைட் டிஷ்ஷா சேர்த்துக்கலாங்க. அருமையை, பெருமையை உங்களுக்கு சொல்லணும். இப்ப வெறும் பெருமைய சொல்றத விட அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வீடியோ பார்ப்பீங்க. அதுக்காகங்க. அதாவதுங்க இந்த வீடியோல குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க. ஸோ குழந்தைகளுக்கு எப்படி நம்ம ஊட்டுறது அப்படிங்கிறதுக்காக தான் வாழ்க வையகம். நண்பர்களே, வாழை பொடி மாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. முட்டை பொடி மாஸ் கேட்டிருப்பீங்க. இது ஆர்கானிக் ஆனது. அதனால வாழை பொடி மாஸ். வாழைக்காயில பொடி மாஸ் எப்படி செய்யறது? வித்தியாசமான உணவு. எதுக்கு இந்த வீடியோன்னா, இந்த வாழை பொடி மாஸ் நீங்க செஞ்சு சாப்பிடுறதுக்காக இல்ல. வாழைக்காயோடைய அருமையை, பெருமையை உங்களுக்கு சொல்லணும். இப்ப வெறும் பெருமைய சொல்றத விட, ஒரு பொடி மாஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வீடியோ பார்ப்பீங்க. அதுக்காகங்க. அதாவதுங்க இந்த வீடியோல வாழை பொடி மாஸ் செய்யறது எப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். வாழைக்காயில என்னென்னமெல்லாம் சத்து இருக்குன்னு பார்க்க போறோம். என்னென்னமெல்லாம் வியாதி குணமாகும் அப்படிங்கிறத பார்க்க போறோங்க. வாழைக்காயில விட்டமின் ஏ இருக்கு, பி6 இருக்கு, சி இருக்கு, நார்ச்சத்து இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, ஆன்டி ஆக்ஸிடென்ட் இருக்கு, துத்தநாகம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு. நெறைய சத்து பொருள் இருக்குங்க. ஃபுட் சப்ளிமெண்ட் வாங்குறதுக்கு பொதுவா வாழைக்காய் வாங்கி சமைங்க. அதில இல்லாத சத்தே இல்லைங்க. அவ்வளோ சத்து இருக்குதுங்க. ஆனா, இந்த வாழைக்காய பொதுவா யாருமே சமைக்கிறதே இல்லைங்க. வாழைக்காய் பஜ்ஜியில மட்டும் தான் இந்த கடையில பார்க்குறோமே தவிர, பஜ்ஜி செஞ்சு தான் சாப்பிடுறாங்களே தவிர, வேற எங்கேயுமே அதிகமா பார்க்குறதே இல்லைங்க. அதனால தான் வாழை பொடி மாஸ் அப்படின்னு ஒரு டிஃபரண்டான ஒரு சைட் டிஷ் செஞ்சு குடுத்தோம்னா, எல்லாம் ஸ்நாக்ஸ் மாரி குழந்தைங்க சாப்பிடுவாங்களா இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த ஏற்பாடுங்க. இந்த வாழைக்காய சாப்பிடுறனால என்னென்னமெல்லாம் நோய்கள் குணமாகுதுன்னு பார்க்கலாங்க. சர்க்கரை வியாதி குணமாகுது. வெயிட் லாஸ் ஆகுது. ஜீரணம் நல்லா நடக்குது. பசி ரொம்ப நேரம் தாங்குது. உடம்புல இருக்கிற இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. இருதய சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு ஒரு மருந்தாக செயல்படுது. ஓகேங்க. இப்ப நம்ப வாழை பொடி மாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: வாழைக்காய், பெரிய வாழைக்காய் 2, மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் எலுமிச்சம்பழச் சாறு, நல்லெண்ணெய். அவ்வளோதாங்க. எப்படி தயாரிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, வாழைக்காய தோல சீவிட்டு பொடி பொடியா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சின்னதா பண்றோமோ, அந்த அளவுக்கு பொடி மாஸ் நல்லாருக்கும். அடி கனமா இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு, அதில கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திட்டு, பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காவ போட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்குனதுக்கு அப்புறமா, இங்க தான் முக்கியமான விஷயம், தண்ணி தெளிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. தண்ணி நெறைய ஊத்தக்கூடாது. கூட்டு மாரி ஆயிரும். தண்ணி கொஞ்சமா ஊத்தனா, இல்ல கம்மியா ஊத்துனா கருகிரும். இந்த இடத்துல ரொம்ப முக்கியங்க. சமையல்ல இது பதம். சரியான அளவு தண்ணீர் தெளித்து, அத அப்படியே வறுத்துட்டு இருக்கணும். ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறமா, அரை பதம் வந்ததுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் தான் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும், மிளகாய் தூள் போடணும், கரம் மசாலா போடணும், எலுமிச்சம்பழ சாறு ஊத்தி, இப்ப மறுபடியும் வறுக்கணும். நல்லா வறுவல் வறுவல் மாரி வந்ததுக்கு அப்புறமா சமையல் நிறுத்திறணுங்க. இதுதான் வாழை பொடி மாஸ். நல்லா சின்ன சின்னதா, நல்லா டேஸ்ட்டா செஞ்சு குழந்தைகளுக்கு குடுத்தீங்கன்னா, விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த வாழைக்காய் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வாழை பொடி மாஸ குறிப்பா இந்த இந்த வீடியோவோட முக்கிய நோக்கம் என்னன்னா, குழந்தைகள் விரும்பி சாப்பிடுறதுக்காக தான் இந்த வாழை பொடி மாஸ். பெரியவங்க வாழைக்காய் நல்லா இருக்குன்னு சொன்னா 2 எடுத்து சாப்பிட்டு போயிருவாங்க. ஆனா, குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க. ஸோ குழந்தைகளுக்கு எப்படி நம்ம ஊட்டுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாழை பொடி மாஸ் வீடியோங்க. இந்த வாழைப்பொடி மாஸ்ல ஒரு வேளை நீங்க தேவைப்பட்டதுன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அத கொஞ்சம் சேர்த்தலாம். இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். இந்த புளி சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் இந்த மாரி ஃப்ரைட் ரைஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த தாளிச்ச சாப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கு இந்த வாழை பொடி மாஸ் சூப்பர் சைட் டிஷ்ஷா இருக்குங்க. சைட் டிஷ்ஷா சேர்த்துக்கலாங்க.
ரொம்ப முக்கியமான விஷயங்க. அந்த தண்ணி தெளிக்கிறது தான். அது அளவா இருந்தா மட்டும் தான் அந்த பொடி மாஸ் மாரி வரும். இது உங்களுடைய பக்குவம். கொஞ்சம் அதிகமா போயிருச்சுன்னா, கூட்டு மாரி ஆயிரும். எனவே வாழை பொடி மாஸ் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். சுவையா செஞ்சு குழந்தைகளுக்கு குடுங்க. வாழைக்காயில நெறைய சத்து பொருள் இருக்குங்க. அது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்டு, மருந்து மாத்திரைலாம் வாங்குறத விட்டுட்டு, வாழைக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நான் ஒரு பொருள் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக நெறைய சாப்பிட்றாதீங்க. அதுக்காக சாப்பிடாம இருக்காதீங்க. ஒரு பொருள் நல்ல பொருள்னா, வாரத்துக்கு ஒரே ஒரு முறை சாப்பிடுங்க. அது நல்ல மருந்தா வேலை செய்யும். சில பேர் என்ன தெரியுங்களா பண்றாங்க, ஒரு பொருள் நல்ல பொருள்னு தெரிஞ்ச உடனே ஓவரா சாப்பிட்டுர்றாங்க. மிகினும், குறையினும் நோய் செய்யும். ஒரு சில பேர் சாப்பிடுறதே இல்ல. புரிந்து கொள்ளுங்கள். சாப்பிடாமல் இருப்பதை விட, அதிகமாக சாப்பிடுவதை விட, அளவாக சாப்பிடுவது தான் சிறப்பு. இந்த வாழை பொடி மாஸ் அப்படிங்கிற இந்த அ உணவு முறையை நான் கற்றுக்கொண்டது எங்க தெரியுங்களா? அன்பா சமைக்கலாம் வாங்க அப்படின்னு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குங்க. இதை திருமதி ரேகா சிவகுமார் நடத்தி வராங்க. இதுல 650 பதிவு போட்டிருக்காங்கங்க. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, டெலிகிராம் சேனல்ல போயி அன்பா சமைக்கலாம் வாங்க அப்படின்னு டைப் பண்ணி அந்த சேனல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, 650 பதிவுகள பார்க்கலாங்க. அதுல இந்த வாழை பொடி மாஸ் 457வது பதிவா நான் படிச்சேங்க. செஞ்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் உங்களுக்கு சொல்றேங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். நண்பர்களே, சரக்கலை அப்படிங்கிறது என்னுடைய பல வருட தேடல். சரக்கலைங்கிறது பொதுவா யாருக்குமே தெரியாதுங்க. சரக்கலைன்னு ஒண்ணு இருக்கிறதே முதல்ல தெரியாது. அதே சமயத்துல இந்த சரக்கலை தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு மனசு இல்ல. அப்படியே சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்கறது பல பேருக்கு புரியறது இல்ல. ஒரு சில பேர் இத கத்துக் கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்கள ஊருக்கு தெரியல. இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படுற ஒரு கலை இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. நடுமணம் நம்பனா மட்டும்தான் ஒண்ணு நடக்கும். இதான் கான்செப்ட். அப்ப இந்த நடுமணம் நம்பர் நேரத்தை கண்டுபிடிக்கிறது சரக்கலை தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமானது. 4448 நோய்களை சரக்கலை மூலமாக நாம் சரி செய்ய முடியும். சரம் எப்பொழுது உண்மை மட்டும்தான் பேசும். யாராலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதிரில் பேசுறவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களா ஒரு வினாடியில கண்டுபிடிக்க முடியும். ஆச்சரியமா இருக்கும். சரத்துக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். சூரிய உதயத்துக்கு முன்னால பின்னால சரம் எப்படி இருக்கணும் ஒரு கணக்கு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்சு உடனே நேரத்தை பார்க்கறோம், சரத்தை பார்க்கறோம். அது சரியா இல்லைன்னா அந்த சரத்தை உடனே மாத்தி அமைச்சிட்டோம்னா நினைச்ச மாதிரி வாழ்க்கை இருக்கும். சூன்யம் வச்சுட்டாங்க, பில்லி சூன்யம், ஏவாள் வவ்வால் அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா? அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோட செய்யற செயல், கைத்தெரிச்சல், பொறாமை, இது மூலியமா நம்மளை நோக்கி தீய சக்திகள் வந்துகிட்டே இருக்கும். சரக்கலை அப்படிங்கிற ஒரு அருமையான கலையை கத்துக்கிட்டு அதை தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும். பாருங்க, நல்லா கவனிங்க. நமக்கு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் புரியாமை. புரியாமைக்கு அடிப்படை காரணம் சக்தியின்மை. அப்ப இந்த சக்தி அதிகரிச்சோன்னு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்கா இந்த கவலை கோபமெல்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிடும். அன்பு நண்பர்களே, இந்த அற்புதமான சரக்கலை பயிற்சி 1 மாத வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்பு நடைபெறும். இரவு 8 மணி முதல் 9 மணி வரை ஆன்லைன்ல 7 நாள் இந்த வகுப்பை கற்றுக் கொடுப்போங்க. இந்த 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா 23 நாட்கள்ல நீங்க பயிற்சி செஞ்சு அதுல வர சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி சேனல் கிரியேட் பண்ணி உங்க சந்தேகத்தை எல்லாம் கிளியர் பண்ணணும். ஆனா புரிஞ்சுக்குங்க, வெறும் கத்துக்கிட்டா மட்டும் இந்த பயிற்சி கைவல்யமாகாது. கத்துக்கணும், புரிஞ்சுக்கணும், அதை நீங்க நடைமுறைப்படுத்தணும், சந்தேகம் வரும், கேட்கணும். இப்படி சந்தேகத்தை சரி பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு கைவல்யமாகும். எனவே இந்த வகுப்பு 1 மாத வகுப்பு. இந்த வகுப்புக்கு கட்டணம் 5000 ரூபாய். இந்த 5000 ரூபாங்கிறது ஆன்லைன் வகுப்புக்கும் இந்த 23 நாள், அதாவது 1 மாசம் ஃபுல்லா உங்களது சந்தேகங்களை தீர்க்கறதுக்கும் சேர்த்து தான். கண்டிப்பா இந்த 5000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் உங்களுக்கு பத்தாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும், அந்த அளவுக்கு நாலேஜ்ஃபுல்லா இருக்கும். இதுவரை யாருமே இவ்வளவு ஓப்பனா சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம். ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சுட்டு இந்த வகுப்புல கலந்துக்குங்க. இந்த சரக்கலை சம்பந்தப்பட்ட மேலும் பல தகவல் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, அதை நீங்க பாருங்க. வாருங்கள் நண்பர்களே, சரக்கலை கற்றுக்கொள்ளுங்கள்.